எஸ்ஐஆருக்கு எதிராக வரும் 11ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம். திமுக தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை பார்த்து திமுக ஏன் அஞ்சுகிறது? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. ஆய்வு செய்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய அதிகாரிகள் தானே. மத்திய அரசிடம் அல்லது தேர்தல் ஆணையம் இவ்வளவு அதிகாரிகள் கிடையாது. உங்கள் அரசு அதிகாரிகள் வைத்து தானே இந்த பட்டியலை சரி செய்வார்கள். உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் பாரபட்சமாக உள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் மூலம் தமிழ்நாட்டில் 70 லட்சம் வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் இருப்பதாக பேட்டி. எங்களை இங்கிருந்து குறைஞ்சது 60-70 லட்சம் பேரை ஏற்றுவேன். ஏன்னா இவன் உன் வாக்காளர் இல்லை, ஒரு டிஎம்கே வாக்காளர் இல்லை, ஏடிஎம்கே ஏற்றுவேன் தெரியாது கூட்டணி வச்சிருக்கேன். இப்போ நாம் தமிழர் வாக்கு இதெல்லாம் தூக்கிடுவேன். நீ பீகாரில் இருந்து வரவங்க உனக்கு தெரியும், முழுக்க உங்களுடைய வாக்காளர், அவனுக்கு பூரா வாக்கை கொடுத்துட்டு போயிடும். எந்த கேள்வியும் இல்லை. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பாஜக மகளிர் அணி போராட்டம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி முழக்கம். விஜய் தலைமையிலான கூட்டணி அமைந்தால் தேர்தலில் கடும் போட்டி நிலவும் என தினகரன் கருத்து. பழனிசாமிக்கு 3வது இடம்தான் கிடைக்கும் என்றும் சாடல். பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு 3வது இடத்துக்கு தான் செல்லும். அது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான். அவர் தலைமையில் சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக இருக்கும். கோடநாட்டில் தேடப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் போயஸ் தோட்ட இல்லத்தில் தான் இருந்தன. முக்கியமான கோப்புகளை படித்து கிழித்து விட்டதாக டிடிவி தினகரன் பேட்டி. கோடநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி எல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சி அங்கே ஒன்றும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் என்னத்தை ஃபைலை தேடினாங்கல்ல, அது யார்? அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவரும்பாங்க, அதில் உள்ளதெல்லாம் ஃபைலில் வச்சுருந்ததில் நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்லை அதெல்லாம் என்னென்னு பார்த்து கிழிச்சு போட்டுக்கிட்டோம்னு வேறு யாரையும் நம்ப முடியாது. நாங்கள் 2 பேர் படிச்சுட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஷட்டரில் போட்டு அடித்து அப்புறம் கொளுத்தி போட்டோம் எல்லாத்தையும். பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்ன என்னது கைதுக்கு காரணமாக இருக்குவேன், நான் கட்சி விட்டு நீக்கிட்டு உண்மை தான். கோடநாடு ஃபைல் பற்றிய டிடிவி தினகரன் குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தினகரன் ஒரு கற்பனைவாதி என்றும் ஜெயக்குமார் பதிலடி. ஒரு கற்பனைவாதி, அதனால் கற்பனைகளுக்கு தவறு பேசுவார். அதை நம்முடைய சகோதரர் டிடிவி கற்பனைவாதிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அதிகபட்சம் 20 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை நிர்ணயிக்க தமிழ்நாடு அரசு முடிவு. ஆட்சேபம் இருந்தால் கருத்து தெரிவிக்க அனைத்து கட்சி கூட்டத்தில் அறிவுறுத்தல். அரசியல் கட்சிகளிடையே சமமற்ற நிலையை ஏற்படுத்தும் சாலை வளத்தை தடை செய்ய விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. சமூக ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் வாயிலாக பரப்புரை செய்வதை ஊக்குவிக்க வலியுறுத்தல். பீகாரில் வளர்ச்சிப் பணிகள் தொடர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவது அவசியம். தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. கருகிவிடும் என்பதால் ரொட்டியை திருப்பி போடுவது போல ஆட்சியை மாற்ற வேண்டும் என லாலு பிரசாத் யாதவ் கருத்து. 20 ஆண்டு நிதிஷ்குமார் ஆட்சி போதும், இனி தேஜஸ்வி ஆள வேண்டும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி JNU மாணவர் தேர்தலில் ஒட்டுமொத்த பதவிகளையும் வென்ற இடதுசாரி மாணவர்கள். தலைவராக அதிதி மிஸ்ராவும் துணைத் தலைவராக கோபிகா பாபுவும் தேர்வு.
விஜயின் ஜனநாயகன் படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. கரூர் துயரத்திற்கு பிறகு முதன்முறையாக வெளியான படத்தின் அப்டேட். நடிகை கௌரி கிஷனிடம் எடை குறித்து அநாகரிகமாக கேள்வி கேட்ட யூடியூபர்கள். முட்டாள்தனமான கேள்வி என ஆவேசமடைந்த கௌரி கிஷன். அவங்க எவ்வளோ வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தாங்க. நான் உங்களுக்கே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தாங்க. அது என்ன கேள்வி அது சார்? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேட்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா மற்றும் ஷிகர் தவானின் சொத்துகள் முடக்கம். சட்டவிரோத செயலி விளம்பரத்தில் நடித்ததில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. அதிபர் பதவியிலிருந்து ட்ரம்ப் விலக கோரி அமெரிக்காவில் போராட்டம். தேர்தலில் வெற்றி பெற்று ஓராண்டு ஆகும் நிலையில் வலுக்கும் எதிர்ப்பு. பீகாரில் 121 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. 63.57 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு 13.7 TMC நீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவு. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் முடிவு. பத்து மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மீண்டும் 90,000 கடந்தது ஒரு சவரன் தங்கம் விலை. சென்னையில் சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை. நெல்லையில் தோற்றால் பதவி பறிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகிகளுக்கு மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. உடன்பிறப்பே வா சந்திப்பில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் உறுதி. ஸ்ரீபெரும்புதூரில் கனமழையால் போக்குவரத்து பாதிப்பு. சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஈரோடு பெருந்துறை அருகே பாலம் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனம் விழுந்து இளைஞர் உயிரிழப்பு. உரிய தடுப்புகள் அமைக்காததால் விபத்து ஏற்பட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு.